91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறதுல. ஸோ டிஎன்ஏ பத்தி பேச போறோம். உங்களோட ஃபிலிமோகிராஃபில இருந்த சில ஹைலைட்ஸ் பத்தி பேச போறோம். நடிப்பு பத்தி பேச போறோம். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேச போறோம். கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு, ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட்டுக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா அந்த ஒரு முன்னாடி இருக்க அந்த ஒரு வாரம் 4 நாள் எப்படி இருக்கும்? எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட்னே சொல்லிட்டேன் நான். ஸோ அதனால நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாமே. இல்ல சம்டைம்ஸ் நம்ம படம் பார்க்கும்போது நமக்கே தெரியும் இந்த படம் ஓகே நல்லா பண்ணியிருக்கோம், ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி தெரியும் போது ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் இருக்கும், ஓகே, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதை தாண்டி படம் ரிலீஸ் வருதுன்னா ஐயோ படம் எல்லாமே நல்லபடியா போகணுமே, எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா போகணும், அண்ட் ஆடியன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா என்னங்கிற அந்த டவுட் இருக்கும் சார். பட் இன்கேஸ் நமக்கு படம் நம்ம பார்க்கும்போதும் சரி இல்லை அதர்வைஸும் சரி, இன்கேஸ் ஒரு டீமாவே அந்த வைப் கிடைக்கல அப்படின்னா ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங்கா இருக்கும். சரி ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க தெரியல, இல்லை எதனா புதுசா பண்ணியிருக்கோம் கண்டென்ட் அப்படின்னா ஒரு சின்ன மிக்ஸ்ட் இமோஷன் மாதிரி ஒரு பேக் இருக்கும். அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஆமா, அந்த ஒரு இது இருக்கும். பட் டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எனக்கு மட்டும் இல்லை சார், நான் இது என் டீம் சார்பாக நான் சொல்றேன், ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் இருக்கு. என்னன்னா படம் எப்படி போகுதுங்கிறத ஆடியன்ஸ் நான் சார் பார்த்து சொல்றேன். பட் எங்களுக்கு எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, சரி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. அந்த ஒரு ஜோன்ல எல்லாருமே கொஞ்சம் வைப் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. சூப்பர் 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 சார். நெல்சன் சார் இந்த ஸ்கிரிப்டை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சது ஏன்னு அவர்கிட்ட கேட்டீங்களா? ஏன் இந்த ஸ்கிரிப்டுக்கு அதர்வா தேவை கேட்டேன். ஸோ பேசிக்கா அவர் என்னன்னா, எனக்கு நான் அவர்கிட்ட இந்த கதை கேட்கும்போது சார் நான் அவர்கிட்ட ஒன்று நான் சொன்னேன் சார், என்ன அந்த திருப்பி அந்த த்ரில்லர் ஜோன்ல ரொம்ப கூட்டின்னு போயிடாதீங்க சார். அஃப்கோர்ஸ் த்ரில்லர் எனக்கு தெரியுது ஒரு ஜோன்ல நீங்க வச்சிருக்கீங்க, பட் ரொம்ப போயிட வேண்டாம் சார். அவர் என்ன சொன்னார், நீங்க கதையா கேளுங்க, கதை டைட்டில் சொன்னாரு. ஸோ இது இந்த கான்வர்சேஷன் எப்போ நடந்ததுன்னா படம் டைட்டில் சொல்லும் போது, படம் டைட்டில் என்ன சார் அப்படின்னு கேட்டேன், டிஎன்ஏ அப்படின்னு சார். ஸோ நம்ம மைண்ட்ல உடனே இது அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு அந்த மாதிரி கொஞ்சம் த்ரில்லர் எலிமெண்ட்ல போகும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், இல்லை சார் திவ்யா அண்ட் ஆனந்த் பற்றின கதை, இது ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றின கதை. ஸோ பேசிக்காக ஒரு 2 பேர் சொசைட்டியில் ஒரு 2 பேர் ரிஜெக்ட் ஆனவங்க, சொசைட்டிலையும் சரி இல்லை அவங்க ஃபேமிலிலையும் சரி ரிஜெக்ட் ஆன 2 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்க எப்படி லைஃப்பை ஃபேஸ் பண்ணுவாங்க, இதுதான் ஹோல் கிராக்ஸ். அது சொல்லும் போதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அண்ட் கதையாக சொல்லும் போதே எனக்கு அஃப்கோர்ஸ் அந்த த்ரில்லிங் எலிமெண்ட் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு ட்ராமா ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, சார் எனக்கு இந்த ட்ராமா மட்டும் ஏற்றுவோம் சார், நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். பட் ஐ திங்க் ஓவரால் நெல்சன் சார் ஆஸ் அ டேரக்டர் எனக்கு அவரோட மற்ற படங்கள் பார்த்துருக்கேன், பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படம் அவரோட மற்ற படங்களை விட தாண்டி வேற மாதிரி இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் அவர் என்கிட்ட ஏன் சார் நான் இந்த படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க சார், வாட் கேன் ஐ பிரிங் ஆன் தி டேபிள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அப்போ கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இல்லை எனக்கு ஒருத்தர் ஜஸ்ட் மேரிடான ஒருத்தர் தேவை, இப்போதான் அவர் கல்யாணம் முடிகிற மாதிரி ஒருத்தர் தேவை, அண்ட் யூ வில் பி பர்ஃபெக்ட் ஃபார் இட் அப்படின்னு சொன்னார். சரி என்ன வச்சு நீங்க கதை யோசிச்சிருக்கீங்கன்னா 100% சார் பி பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர். ஸோ திவ்யா அண்ட் ஆனந்த் பத்தின லைஃப் தான். இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி 2 பேருமே இந்த சொசைட்டியால அவங்களோட பர்சனல் லைஃப்ல புறக்கணிக்கப்பட்டவங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு லைஃப் ரன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இதுல சொன்னீங்க இல்லையா, ஏன் த்ரில்லர் ரொம்ப வேண்டாம், டிராமா அதிகம் வேணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? பிகாஸ் நான் பண்ண படங்களே த்ரில்லர்ஸ் கொஞ்சம் அதிகமா பண்ண மாதிரி சார். எனக்கு இது என்னோட பர்சனலா ஒரு ரீசனா தான் இருக்குமே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ த்ரில்லர்ஸ் ரொம்ப அதிகமா பண்ண மாதிரி இருந்து எனக்கு டிராமா பண்ணணும்ன்றது ஆசை. அண்ட் ரொம்ப கம்மி ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்களா சார், டிராமா நல்லா எழுதுற ஃபிலிம் மேக்கர்ஸ். ஸோ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர் டிராமா எழுதுற ஒரு ஃபிலிம் மேக்கர் கிடைச்சிருக்கும் போது நான் ஏன் சார் விடுவேன் சார், அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் சார், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். சூப்பர். ஸோ ஆனந்த் பத்தி பேசலாம். ஆனந்த் எப்படிப்பட்டவர்? ஆனந்த் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பையன் தான் சார், இந்த சொசைட்டில இன்னைக்கு உள்ள ஒரு பையன் தான் சார். பட் அவனுக்கு என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வெளியில போனாலே சார் சுத்தி ஆட்கள் இருக்காங்க. பட் நீங்க சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை எனக்கு லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவ்வளவு சுத்தி ஆட்கள் இருக்கும்போது எப்படி ஒரு மனுஷனால லோன்லியா ஃபீல் பண்ண முடியும்னா எல்லாமே மென்டல் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் தானே சார். அண்ட் ஆனந்த் அந்த மாதிரி ஒரு பையன். ஸோ அவனுக்கு சொசைட்டில எங்க ஃபிட் ஆகுறானே தெரியல அவனுக்கு. ஸோ அவனுக்கு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு தெரியல. இப்போ ஃபேமிலி சைடு போனாலும் சொசைட்டிலேயே ஃபிட் ஆகல, ஃபேமிலியும் ஃபிட் ஆகல அப்படின்னும் போது ஒரு லாஸ்ட் காஸா இருக்கான். அவன் லைஃப்ல ஒரு பொண்ணு வரும்போது அண்ட் அந்த பொண்ணு ஒரு லாஸ்ட் காஸ்.
ஸோ ரெண்டு பேரும் சேரும்போது என்ன நடக்கும், அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படி. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த கேரக்டர் ஆஃப். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ 2 கேரக்டர் வச்சு இது படமாக பார்க்கும்போது நமக்கு தெரியும் இதில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. பட் ஏன்னா டைட்டிலே வந்து இந்த 2 கேரக்டர் வச்சு தான் இருக்குன்றனால இந்த 2 கேரக்டர்ஸ் தான் முக்கியமான பெரும்பாலான போர்ஷன்ஸ் வந்து இருக்க போது. 2 கேரக்டர்ஸோட உணர்வுகளை தான் நீங்கள் மாறி மாறி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு அந்த ட்ராமா கிரியேட் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ உங்கள் கேரக்டர் நீங்கள் புரிஞ்சுக்கிறத தாண்டி திவ்யாவோட கேரக்டர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் உங்கள் கேரக்டர் நீங்கள் எக்ஸிபிட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ திவ்யாவை பற்றி உங்களோட பார்வை என்ன? திவ்யாவோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் சார் ஒரு மைண்ட்ல என்ன பட்டதோ டக்குன்னு சொல்லிடுவாங்க இல்லையா, யோசிக்கவே மாட்டாங்க, ஃபில்டரே இருக்காது சில பேருக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எஸ் ஷி அண்டர்கோஸ் ஒரு சின்ன மெடிக்கல் கண்டிஷன் அவங்களுக்கு இருக்கு, அது வந்து வச்சிருக்கோம். பட் தென் அதை ரொம்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த மெடிக்கல் கண்டிஷனால தான் அவங்க இப்படி இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது. ஷீ சமன் தட் ரொம்ப வந்துட்டு யோசிக்காம இருக்கிற கேரக்டர், ரொம்ப ஒரு ஃப்ரீவில்ல இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு பையனோட சேரும் போது வாட் ஹேப்பன்ஸ்ங்கிறது தான். அண்ட் நிமிஷோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னைக்கு நான் படம் பார்த்து எனக்கு அன்னைக்கே சார் எனக்கு வந்து கதை சொல்லும் போது நான் ஃபீமேல் லீட் யார் சரி, ஏன்னா இது ஒரு ட்ரிக்கியான சினாரியோ சார். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது ஃபீமேல் லீட்ல என்ன ஆகும்னா இட் கேன் பி பர்சீவ்ட் எனி விச் வே. ஏன்னா ஒரு அவ்வளோ டாக்கட்டிவான ஒரு கேரக்டர், அவ்வளோ வந்து ஓப்பனான ஒரு கேரக்டர் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி எந்த ஆக்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னா ஒரு நல்ல பர்ஃபார்மர் நமக்கு தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவர் சொன்னதே நிமிஷா தான். நான் மைண்டில் நிமிஷாவை வச்சு தான் கதையை எழுதினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் நிமிஷா எங்களுக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் த பிகெஸ்ட் பிளெஸிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். சூப்பர். பிகாஸ் இன்னைக்கு நான் படம் பார்த்து ஐ கான் திங்க் ஆஃப் எனி ஒன் இன் தட் கேரக்டர். நிமிஷா பண்ணால் கரெக்டாக இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ ஓவரால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அஸ் அ லீடாக இது இத்தனை வருஷம் நீங்கள் படம் பண்ணியிருந்தாலும் டிஎன்ஏலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட டேக்அவேவோ இல்லை ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது என்ன சொல்லுவீங்க? சி ஆஸ் ஆக்டர்ஸ் நான் அங்கே வந்துட்டு போய் நடிக்கும்போது சார் எங்களுக்கு என்ன தோணும்னா சரி ஏதாவது ஒன்று பண்ணணும் ஃப்ரேம்குள்ளே அப்படி வந்து நின்னாலே ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஸோ எப்பவுமே ஆஸ் ஆக்டர்ஸ் ரொம்ப அட்டென்டிவாக இருக்கும் நம்ம சரௌண்டிங்ஸ்க்கு. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப் இருந்ததுன்னா அந்த ப்ராப்பை வந்துட்டு நம்ம ஆக்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை இன்னும் நேச்சுரல் ஆக்கிக்கிறதுக்கு எதானா. பட் ஹியர் இஸ் அ டேரக்டர், அவர் வந்த உடனே மொத்த கேரக்டர் அவர் மைண்டில் எழுதிட்டாரு, இப்படிதான் அந்த கேரக்டர் திரும்ப போகுது, இப்படிதான் சொல்ல போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஷூட்டிங்ல இப்போ நான் வந்து ஒரு ஆனந்தா இருக்கேன் அப்படின்னா இப்போ அங்க செட்ஸ்லேயே என்னை வந்து அதர்வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட மாட்டாரு, அவர் ஆனந்த் அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. நிமிஷாவை திவ்யா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. எல்லாமே அவங்க அசிஸ்டன்ஸ் ஆகட்டும், கோ டைரக்டர்ஸ் ஆகட்டும், அவங்க டீமே எல்லாருமே அப்படிதான் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஆன பிறகு வி ஸ்டார்ட் ஃபீலிங் தட் கேரக்டர். ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு கொஞ்சம் வியர்டா இருந்தது, கொஞ்சம் ஆஃபா இருந்தது, என்னடா நம்மள ஆனந்த் வந்துட்டாரா, ஆனந்த கூப்பிடுங்க. ஆமா ஆமா, ஆனந்த் ஃப்ரேம்ல ஆனந்த் கொஞ்சம் லெஃப்ட், ஆனந்த் கொஞ்சம் ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் அப்படி இருந்தது, 2வது நாள் அப்படி இருந்தது, 3வது நாள்ல இருந்து அதுதான் என் பேர் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஸோ ஆனந்த் அப்படின்னு சொன்னா நான் தான் திரும்பி பார்ப்பேன். அண்ட் அந்த மாதிரி 2 பேருக்கும் நடந்தது. ஸோ அவர் வந்து மைண்ட்ல வந்து எழுதிட்டாரு கேரக்டர். இப்போ இங்க வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மீட்டரை விட்டு கொஞ்சம் அதிகமா போயிட்டா, இப்போ ரைட்ல திரும்பணும்னு சொன்னா நான் டக்குன்னு திரும்பினா மோட்டார் ஸ்கில்ஸ் அதிகமா இருக்கு, கம்மி பண்ணுங்க. ஆனந்த் அப்படி திரும்ப மாட்டாரு, மோட்டார் ஸ்கில்ஸ் கம்மி பண்ணுங்க. ஸோ எனக்கு என்னன்னா சரி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும். பட் நான் இப்போ படமா பார்க்கும்போது ஐ அண்டர்ஸ்டுட் தட் மூட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆஸ் ஆக்டர்ஸ் எஸ் நாங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டுக்காக வந்து ஸ்ட்ரைவ் பண்ணுவோம் சார். பட் மூட் ஆஃப் த ஃபிலிம் என்னைக்குமே மறந்துடக்கூடாது. ஸோ அதுதான் நான் இந்த படத்துல கத்துக்கினேன் சார். ஸோ மூட் ஆஃப் த ஃபிலிம்காக நாங்க நடிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு நான் படம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது, ஓகே ஃபைன், நான் சொன்னது கரெக்ட். அவர் பெர்ஃபார்ம் பண்றது ஒரு ஆனந்தா தான் என்னால ஸ்கிரீனா பார்க்க முடியுது, தவிர என்னால வந்துட்டு ஒரு அதர்வாவா என்னால பார்க்க முடியும் ஸ்கிரீன். சூப்பர். நிமிஷா கிட்ட பேசும்போது நீங்க அதிகமா ஷேர் பண்றது என்ன, அவங்க கிட்ட கேட்கறது என்ன? ஏன்னா இன்னைக்கு மலையாள சினிமாவை இன்னைக்கு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முன்னாடி எல்லாம் சினிமாவில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆர்வமும் இதுவும் இருக்கும், மலையாளத்தில் என்ன பண்றாங்க, அந்த படத்தோட ரீமேக் நம்ம இங்க பண்ணலாம், சினிமா வட்டத்துல சொல்றேன். ஸோ இன்னைக்கு வந்து மக்களே வந்து மலையாள சினிமாவை பாக்குறாங்க, அது நம்ம மொழியிலேயே பாக்குறாங்க. ஸோ அந்த அக்சசபிலிட்டி எல்லாமே இருக்குன்றனால மலையாளத்துல இன்னைக்கு நாளைக்கு என்ன படம் வருது, அடுத்த வாரம் என்ன படம் வருதுன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பட் அந்த மாதிரி நீங்க மலையாள சினிமா பத்தியோ இல்ல நிமிஷாவோட பிலிமோகிராஃபி பத்தியோ அவங்கள்ட்ட கேட்டது என்ன, அவங்களும் உங்கள்கிட்ட கேட்டது என்ன உங்களோட படங்கள் பத்தி? நான் நிமிஷா கிட்ட ரொம்ப வேந்து கேட்டது வந்து எனக்கு அவங்களோட அந்த இந்த படம் நயாட்டு அது பார்த்து நான் அவங்க கிட்ட கேட்டேன், எதுக்காக இந்த படம் செலக்ட் பண்ணீங்க, என்ன ரீசன் அண்ட் ஹவு டு யூ அப்ரோச் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிமிஷாவை பொறுத்த வரைக்கும் சார் டே 1 அந்த ஐஸ் பிரேக் ஆயிடுச்சு எனக்கும் நிமிஷாக்குள்ள. ஸோ டே 1 நானும் நிமிஷா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது கிரியேட்டிவாக பேசுறதுக்கும் சரி. அண்ட் ஷீ இஸ் அ வெரி வெரி கிரியேட்டிவ்லி ரிச் கேர்ள். ஸோ உட்காந்து நம்ம கிரியேட்டிவாக பேசும்போது ஹவு டிட் யூ அப்ரோச் திஸ் கேரக்டர் அப்படின்னு பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது தட்
அவங்களுக்கு வந்துட்டு அந்த கேரக்டர் அப்ரோச் இல்லை அந்த டெக்ஸ்ட் புக்கா ஒன்று சொல்லுவாங்க இல்லை சார், ஒரு கேரக்டர் எப்படி அப்ரோச் பண்ணணும், இல்லை ஒரு ஆஸ் அன் ஆக்டர் நான் வந்துட்டு இந்த ஒரு ஹோம்ஒர்க் பண்றேன் வந்து இந்த சீனை நடிக்கிறதுக்கு அப்படி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெல்சன் சார் நிற்கிறாரு, நான் நிமிஷா இப்படி நின்றுட்டு இருக்கோம், அவர் நெல்சன் சார் சீன் எக்ஸ்பிளைன் பண்றாரு, நிமிஷா வந்து ஐ கான்டாக்டும் இருக்காது, கீழே பார்த்துட்டு இப்படி 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 தலையாட்டிட்டு இருப்பாங்க, பட் எல்லாமே லிசன் பண்ணிப்பாங்க. எல்லாமே முடிச்சுட்டு என்னை பார்த்து இப்படியே சிரிப்பாங்க, இல்லை நெல்சனை பார்த்து சிரிப்பாங்க. சிரிச்ச உடனே இப்போ எங்களுக்கு என்னன்னா, சரி புரிஞ்சுதா புரியலையா, இப்போ அவருக்கு ஓகே, அவர் வந்து மானிட்டர்ல உட்கார்றாரு, இன்கேஸ் ஒர்க் அவுட் ஆகலன்னா ஒன் மோர். இப்போ எனக்கு என்னன்னா, இன்கேஸ் ஒர்க் அவுட் ஆகலன்னா என்னால ஒன் மோர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐம் வெரி அட்டென்டிவ், சரி எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ நிமிஷா வந்து ரோல் கேமரா ஆக்ஷன் வரைக்கும் சிரிச்சுட்டு ஜாலியா இருப்பாங்க. ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாங்க. டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு அங்க அந்த டேக்ல என்ன வருதோ அதுதான் சார். மீனிங் அவங்க ரொம்ப எல்லாம் ரிஹர்ஸ் பண்ண மாட்டாங்க, இந்த ப்ராப்பர் நான் யூஸ் பண்ண போறேன், இதை நான் யூஸ் பண்ண போறேன், இல்ல இந்த கர்ட்டனை பிடிக்க போறேன், இல்ல வந்து சுத்தி ஒரு பாட்டில் இருக்கு நான் அந்த பாட்டில தூக்க, அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது, எதுவுமே பிளான்டா இருக்காது, எல்லாமே ஆன் ஸ்பாட் நடக்கும் அண்ட் எல்லாமே நேச்சுரலா இருக்கும். அதுதான் நான் அவங்க கிட்ட பார்த்தேன் அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட்ல ஐ திங்க் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஆர் பெர்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா, அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நயா 2 பத்தி நீங்க கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஆன்சர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க அப்ரோச்சே இந்த மாதிரி தான். அவங்க அப்ரோச்சே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. மீனிங் அவங்க ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப மினிமலா இருக்கு அண்ட் ஐ திங்க் ஷி இஸ் வெரி கான்ஃபிடென்ட் அஸ் அன் ஆக்டர். அவங்களோட ஆக்டிங் அப்ரோச்சே வந்துட்டு வேற மாதிரி இருக்கு. இப்போ என்னோட ஆக்டிங் அப்ரோச் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட ஆக்டிங் அப்ரோச் வேற மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஒரு சீன் நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம், இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு சீன் நாங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஒரு 20 செகண்ட் சீன், ஐ மீன் ஷார்ட், 20 செகண்ட் ஷார்ட். அந்த ஷார்ட்டை வந்து அவர் சொல்லிட்டார் கேமரா மூமெண்ட் இப்படி வரப்போகுது, எல்லாமே ஒரு வாட்டி ரிஹர்ஸ் பண்ணோம். எண்ட்ல என்ன சொன்னார்னா, ஒரு பாயிண்ட்ல கேமரா இங்க ஸ்டாட்டிக் ஆயிடும், நீங்க 2 பேரும் நிக்கிறீங்க, இதோட ஷார்ட் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாமே பிளான். நான் நிமிஷம் கிட்ட கேட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லி, ஓகே எல்லாமே. இப்போ ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவங்க நடிக்கிறாங்க, நானும் நடிக்கிறேன். ஒரு பாயிண்ட் ஆன பிறகு அந்த கேமரா வந்து ஃபைனல் பொசிஷனுக்கு வந்துருச்சு, 2 பேரும் இப்படி நின்றுட்டு இருக்கோம், பாஸ் இருக்கு, 1 2 3 ஒண்ணுமே நடக்கலாங்க, கட்டும் சொல்லலை. உடனே நிமிஷா வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஒரு அழுகுற மாதிரி ஏதோ ஒன்று டக்குன்னு டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. டேக் ஆஃப் பண்ண உடனே இப்போ எனக்கு என்னன்னா, அதெல்லாம் எனக்கும் அவங்க சொல்லலை அது பண்ண போறாங்கன்னு, எனக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். டேக் ஆஃப் பண்ண உடனே நானும் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு கட்டு சொல்லலை, என் காதில் கட்டு கேட்கல. ஸோ நானும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் எனக்கு வந்து நேச்சுரலா என்ன வந்ததுன்னா, அவங்க வந்து ஒரு கையை இப்படி ஓங்கினாங்க. ஸோ ஆஸ் அ ஹியூமன் என்ன சார் பண்ணுவீங்க, நேச்சுரல் ஒருத்தர் கை ஓங்கினாங்கன்னா நம்மளை டிஃபெண்ட் பண்றதுக்கும் இல்லை கையை பிடிக்கிறதுக்கும் இப்படி போயிடுவோம்ல, அந்த மாதிரி நானும் கையை பிடிச்சேன். பட் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் மாதிரி இருந்தது. அண்ட் ஃபைனலி இட் எண்டட் இன் அ வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட், 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்து அழுகுற மாதிரி ஒரு மூமெண்ட் கிடையாது. ஸோ நான் அந்த மானிட்டர்ல அந்த ஷார்ட் பார்க்கும்போது அந்த 20 செகண்ட்ஸ் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது சார், அது வந்து நடிச்சிருக்கோம். அந்த 20 செகண்ட்ஸ் தாண்டி நாங்கள் பண்ணோம்ல, ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸ்டெண்ட் ஆச்சு, அது இட் ஃபெல்ட் சோ ரியல். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு படம் கமிட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ சில படங்களுக்கு வந்து நமக்கு ஒர்க் ஷாப் தேவைப்படலாம், சில படங்களுக்கு பிசிக்கலா டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படலாம், சில படங்களுக்கு அந்த ஒர்க் ஷாப்ன்றது நம்ம இப்போ நீங்கள் ஆனந்த்ன்ற கேரக்டரா மாறுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ என்டையரா உங்களோட ஃபிலிமோகிராஃபிக்கு எந்தெந்த படங்களுக்கு வந்து ஃபிசிக்கலான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பயங்கரமாக உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது, எந்தெந்த படங்களுக்கு வந்து ஒரு மென்டலாக அந்த கேரக்டரை கன்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேலஞ்ச், அந்த ஒர்க் ஷாப் அந்த மாதிரி தேவைப்பட்டதுன்றது தெரிஞ்சுக்கலாமா? ஸோ மென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு ஈட்டி தேவைப்பட்டது, அது தேவைப்பட்டது, பரதேசியில தேவைப்பட்டது. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு படத்துக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், பட் அது வந்துட்டு விசிபிளா தெரியாது யாருக்குமே. அந்த ப்ரொசீஜர் இல்ல அந்த இது வந்துட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் என்ன பண்ணேன். ஈட்டில 6 பேக் வச்சு அந்த போட்டோ ஷூட்ல பண்ணனால மேபி எங்களுக்கு இது வரைக்கும் படத்துலயே அந்த அதுக்கான சீன்ஸ் இருந்தனால இருந்தது. இப்ப ஆனந்துக்குமே பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்பட்டிருக்கும். இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல சொல்றேன் பாருங்க, ரீசெண்ட் டைம்ஸ்ல லாஸ்ட் இயர் நான் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம், பராசக்தியும் இந்த படம், ஐ பிளே அ காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. அண்ட் என்னோட மற்ற படத்துங்களுக்கும் கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ், இதே முரளிலையும் வந்து கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ற மாதிரி. ஸோ பயங்கரமா வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா, அதுக்கு ஒரு 6 months பேக் வந்து ஒரு படம் இருந்தது எனக்கு, வலை அப்படின்னு ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஜீவா சங்கர் சார், இன்னும் அனௌன்ஸ் பண்றேன், அது கூடிய சீக்கிரம் பண்ணுவாங்க. பட் முடிச்சுட்டேன் படம் ஃபுல்லா. அதுல டபுள் ஆக்ஷன் பண்றேன். ஸோ ஒரு ரோல் வந்து ஒரு 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 நார்மல் இப்போ நான் எப்படி இருக்கேனோ இருப்பேன், இன்னொரு ரோல் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் போடும். பட் என்னன்னா, அந்த படம் நான் ஷூட் பண்ணிட்டு வந்த பிறகு ஆல்மோஸ்ட் ஒரு 10-11 கிலோ ரெடியூஸ் பண்ணிட்டேன், ரொம்ப லீன் ஆயிட்டேன். அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் கொஞ்சம் இதா இருந்தேன். அங்க வந்து இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க, மீன்காரங்க எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க.
ஸோ இப்போ வந்து இங்க நிற்கும் போது இந்த படம் ஸ்கெடியூலும் முடிச்சாச்சு. இப்போ அந்த படத்தோட ஃபைனல் ஸ்கெடியூல் வந்துருச்சு. இப்போ அதை ஷூட் பண்ணணும். இது பார்க்குறோம், இமேஜஸ் பார்க்குறோம், அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. அங்க வேற மாதிரி இருக்கேன், இங்க வேற மாதிரி இருக்கேன். ஸோ அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா ஒரு 20 days டைம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லி அவரும் டேரக்டர் ஒத்து 20 daysல என்னால வந்து எவ்வளவு வெயிட் போட முடியுமோ 8 நாளைக்கு 8 கிலோ போடணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து நல்லா சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டு நல்லா பட் சாப்பிட்டாலும் வந்து அந்த மாதிரி வெயிட் போடாது. ஸோ எதெல்லாம் வந்து ஹெல்த்தியா சாப்பிட்டு வெயிட் போட முடியுமோ அதெல்லாம் பண்ணேன். இப்போ வந்து கட் பண்ணி இன்னும் 1 மாசத்துல இந்த படம் ஷூட்டிங் பண்ணணும், மறுபடியும் குறைக்கணும் 8 மாசத்துல. ஸோ எனக்கு வெயிட் போடுறது ஈஸியா நடந்துச்சு. திருப்பி குறைக்கணும் போது திருப்பி பேக் டு இது கிரைண்டு. ஸோ டெய்லி வந்துட்டு ஒரு 4 மணி இல்லை 5 மணி எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஷூட் போறதா இருந்தா ஷூட், இல்லை மற்ற வேலைகள் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படிதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிபெண்டிங் ஆன் எந்த படம் எப்போ பண்றோங்க. ஸோ ஒர்க் ஷாப் எந்தெந்த படங்களுக்கு தேவைப்பட்டது? சில டைரக்டர்ஸ் வந்து ஒர்க் ஷாப் வாங்கன்னு சொல்லுவாங்க. சில படங்களுக்கு வந்து ஆர்டிஸ்டே வந்து இல்லைங்க எனக்கு அது கொஞ்சம் ஒர்க் ஷாப் தேவைப்படுதுன்னு ஆர்டிஸ்ட் கேட்கறதும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து என் 2-3 படத்துக்கு ஒர்க் ஷாப் பண்ணேன். அண்ட் ரீடிங் செஷன்ஸ், ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்ல முடியாது, ரீடிங் செஷன் இருக்கும். ரீடிங் செஷன்ஸ் இப்போ டிஎன்ஏக்கு இருக்குல்ல ரீடிங் செஷன்ஸ். டிஎன்ஏ மோஸ்ட்லி ஆன் செட்ஸ் தான் ரொம்ப இம்ப்ரூவைசேஷன் நடந்தது. பராசக்திக்கு இருந்தது ஒர்க் ஷாப்ஸ், மீனிங் ரீடிங் செஷன். ஐ திங்க் அவ்வளோதான் சார், அவ்வளோதான். மற்றது எல்லாமே ஆன் செட்ஸ்ல வந்துட்டு நாங்க என்ன பண்ணுவோங்கிறது. அண்ட் ரீடிங் செஷன் இல்லாம மோர் தென் ஒன் டைரக்டரோட நிறைய வாட்டி வந்து அவர் மீட் பண்ணணும்னு சொன்னாருன்னா எல்லாருமே மீட் பண்ணி பேசுற மாதிரி தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ இத்தனை படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் பயங்கர சக்ஸஸும் இருந்திருக்கு. நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணியிருப்போம், அதனால படம் சரியாக போகாமலும் இருந்திருக்கு. பட் இந்த பேலன்ஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த படங்கள் கமிட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய டெசிஷன்ஸ் வந்து முந்தைய படங்களுடைய வெற்றியோ அல்லது தோல்வியோ முடிவு பண்ணும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க? ஸோ ஓவரால் வந்துட்டு கிரியேட்டிவிட்டியில் பெரிய சேஞ்ச் இருக்காது சார். மீனிங் நம்ம ஒரு படம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் என்னன்னா, ஒரு 5 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஜானர் ஆஃப் ஃபிலிம் வந்ததுன்னா அந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம் மட்டும் தான் ஓடிட்டு அண்ட் எல்லாருமே அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் என்னன்னா, எந்த படம் ஆனஸ்டா பண்ணாலும் அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஞ்சம் இருந்தா எல்லாருமே பாக்குறாங்க, என்ஜாய் பண்றாங்க. ஸோ ஐ திங்க் அது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜோன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஈவன் இன் ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் ஃபிலிம்ஸ் ஆர் சம்திங் சார், இல்லை உட்காந்து நம்ம கதை கேட்கும் போது சரி, ஏதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்கு, ஏதாவது எக்ஸைட்டிங்காக இருக்கா, அண்ட் கதையை தாண்டி வந்து கேரக்டர்ஸும் எக்ஸைட் பண்ணணும். அது வந்துட்டு இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சார். ஸோ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸாக கொடுத்தா நானே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் மோர் அபவுட் நான் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் வந்துட்டு பார்த்து எல்லாமே இஃப் தே லைக் இட் இட்ஸ் குட் ஃபார் அஸ் அண்ட் எவ்ரிதிங். பட் அதை தாண்டி வந்து எனக்கே வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேவைப்படுது சார். ஒரு ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணும்போது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு, எனக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இல்லாமல் இருக்கு. ஸோ அப்போ எனக்கு என்ன வேணுமோ செய்யலாம் அப்படின்ற ஒரு ஜோன்ல போயிடுறேன். ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்கு இப்போதைக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு தோணுது என்னன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் அந்த படம் நீங்கள் அதில் ஒரு மீனவராக நடிக்கிறேன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா வலைப்படத்தில். ஸோ அந்த ஜோனில் இருக்கும்போது இப்போ அப்படி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்திருக்கலாம், ஒரு கடல் சார்ந்த ஒரு படம் பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கலாம். ஸோ என்கிட்ட உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு டைரக்டர் வராங்க அப்படின்னா, கடல் சார்ந்த கடல் பேக்ட்ராப்பில் ஒரு கதை இருக்குது, நீங்கள் எதிர்பார்த்தது ஓகே இந்த ஜானரில் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், அந்த ஜானர் நமக்கு வந்துருச்சு. பட் அந்த கதை வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல, அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு, என்ன பண்ணுவீங்க? அதை சூஸ் பண்ணுவீங்களா இல்லை டைரக்டரோட கேட்பேன் சார். டைரக்டர்கிட்ட கேட்டு சார் இப்படி வந்துட்டு இருக்கு, இப்போ நீங்க என்கிட்ட சொல்றது அப்படியே வந்து டைரக்டர் சொல்றது வித்வுட் எனி ஃபில்டர் அவர்கிட்ட. அண்ட் ஒன் தான் சார் இருக்கும் மோஸ்ட்லி. இப்படி இருக்கு, இது எப்படி சார் டேக்கிள் பண்ணலாம் சுச்சுவேஷன் அப்படின்ட்டு. இன்கேஸ் டைரக்டர் வந்து இல்ல நானே வந்து எழுதிட்டு நான் கொண்டு வரேன் இன்னொரு வெர்ஷன், மோஸ்ட்லி அப்படிதான் சார் நடக்கும். அண்ட் எல்லாருமே வந்து ஐ திங்க் இன்னைக்கு வந்து சினிமா இஸ் பிகம் மோர் அபவுட் கொலாபரேஷன்ஸ் அண்ட் எல்லாருமே ஓப்பன் மைண்டடா இருக்காங்க. அண்ட் டைரக்டர்ஸும் வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்ட் ஆயிட்டு. ஸோ அவங்க கிட்ட பேசினா அவங்களுக்கே புரியுதா, ஓகே கரெக்ட் இல்லை இது லேக் ஆகுது நான் ஃபிக்ஸ் பண்றேன், இல்ல அது இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. இல்லை கரெக்டா தான் இருக்கு, நீங்க தப்பா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் எனக்கு வேலிடா பட்டுதுன்னா இட்ஸ் ஓகே சார், அவர் சொல்றது கரெக்ட் அப்படின்னு ஏத்துக்கிட்டு போயிடுறேன். இன்கேஸ் இல்ல அது வந்துட்டு இல்ல சார் நம்ம வந்து இது இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இட் பிகம்ஸ் மியூச்சுவல் டிஸ்கஷன்ஸ், கெட் அ ரைட்டர் ஆன் போர்ட் ஆர் சம்மன் அண்ட் இன்னொரு மைண்டை உள்ள வச்சுக்கிட்டு வில் ட்ரை டு ஒர்க் அரவுண்ட். இது வந்து கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சி கதை அவ்வளவா சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா இந்த ப்ராசஸ். இப்போ இது அப்படியே வைஸ் வர்சாவா நான் கேட்குறேன், கதை எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, ஆனா உங்களுக்கான கேரக்டர் வந்து அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை. வழக்கமா ஹீரோ ட்ரிவனா இருக்கும்ல,
அப்படி ஹீரோ ட்ரிவனாக இல்லாமல் ஸ்டோரி ட்ரிவனாகவும் ஸ்க்ரீன் பிளே ட்ரிவனாகவும் தான் இருக்குது. ஹீரோக்கான கேரக்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இண்டிவிஜுவலாக பார்த்தா. அப்படின்னா அந்த கதையை பிக் பண்ணுவீங்களா? எப்படி உங்க டெசிஷன் இருக்கும்? இனிஷியலா அப்படி பண்ணிட்டு இருந்தேன் சார். வேற எனக்கு வந்து கதையா பிடிச்சிருந்ததுன்னா ஓகே கேரக்டர் நம்ம உட்காந்துட்டு டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா சார்? ரைட் நவ் ஐ ஹவ் கம் டு அ லேர்னிங் தட் கதையா நல்லா இருந்து நம்ம கேரக்டரா நம்ம ரொம்ப ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கதையை வந்து பாதிக்குது இங்க. ஸோ நம்மளால வந்து அந்த மீட்டரை தாண்டி போக முடியல. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இட் பிகம்ஸ் அகேன் ஒரு டிஸ்கஷன் மாதிரி பேசுவோம். பட் இட் பிகம்ஸ் மோர் தட் கதையா பிடிச்சிருந்தது கேரக்டரா பிடிக்கல அப்படின்னா இப்போதைக்கு ஐ ஃபீல் தட் அது வந்து எனக்கு செட் ஆகாது சொல்லி தோணுது எனக்கு. ஏதாவது இப்ப 2 விஷயம் பேசணும் சார். இந்த 2ல உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிளோட ஷேர் பண்ண முடியலாமா? ஃபிலிம்ஸ் இப்ப நீங்க பண்ண ஃபிலிம்ஸ்ல இப்ப இந்த 2 இது பேசணும்ல, கேரக்டரா சூப்பரா இருக்கு, அப்புறம் கதை நாங்க அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி அதை பண்ணோம். ஸோ கதையா நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் என் கேரக்டருக்கு வந்து இதுவா இருந்தது. இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணலாமா? நான் ஒரு படம் பண்ணேன், ஜெமினி கணேசன் சொல்லி ராம்காம். ஆமா ராம்காம் பண்ணேன். அதுல வந்து எனக்கு கதையா நல்லா இருந்தது. பட் கேரக்டர் என்ன பண்ண போறோம்னு தெரியல. கேரக்டர் ரைட்டிங்ல இருந்தது, பட் என்ன பண்ண போறோம்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன் இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, அவரு உட்காந்துட்டு இந்த கேரக்டர் இப்படி அப்ரோச் பண்ணலாம்னு சொன்னார். ஸோ அந்த படம் நான் நடிச்சது வந்துட்டு அப்படியே டேரக்டர் எப்படி இருக்காரோ அப்படியே காப்பி பண்ணி தான் சார் நான் நடிச்சேன். ஸோ டேரக்டருக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, அவர் பேசுறதே அந்த மாதிரி தான் பேசுறாரு. அவர் நிக்கிறது, அவர் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்றாருன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபேஸோட தான் சொல்லுவாரு. இப்போ அவர் நம்மளை கலாய்க்கிறாரா இல்ல உண்மையிலேயே வந்து சொல்றாரா எதுவுமே தெரியாது. சொல்லிட்டு லைட்டா ஒரு சிரிச்சுட்டு போயிடுவாரு. இப்போ நமக்கு எப்பவுமே மைண்ட்ல ஓடும். ஸோ அது வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அது வந்து அங்கேருந்து எடுத்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் சார் இந்த டபுள் ஆக்ஷன் ஃபிலிம் வலைய மாதிரி ஒரு படம். அந்த படத்துல வந்து எனக்கு கேரக்டரா வந்து தெரிஞ்சிச்சு இப்படிதான் பிளே பண்ண போறோங்கிறது. ஸோ டைரக்டர் வந்து என்கிட்ட சொல்லும் போது அவரு அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் மேல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரு எழுதியிருந்தார். ஸோ நான் சொன்னேன் இல்ல சார் எனக்கு இது வந்துட்டு என்னால இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ண எனக்கு இன்னும் ஸ்கோப் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே we had a discussion saying that திருப்பி ஒரு 50-50 ஜோன்ல தான் இருந்தேன். அவர் சொல்றதும் கரெக்டா இருக்கு, நான் யோசிக்கிறதும் கரெக்டா இருக்கு அப்படின்னும் போது we went on set. செட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நாள் இல்ல 2வது நாள் அந்த கேரக்டர் என்ன பண்ண போறோம்னே தெரியாது, எனக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது. எல்லாமே இது ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போய் உட்கார்ந்து அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ண பாக்குறோம். ஒரு டிஃபரன்ஸே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் நேரா வேனிட்டிக்கு போனேன், கேரவானுக்கு போயிட்டு எனக்கு வந்து நான் ஒருத்தர்கிட்ட ஸ்டேஜ் பண்ணேன் சார், கூத்துப்பற்ற தியேட்டர் லேப் அப்படின்னு ஜெயராம் மாஸ்டர் அப்படின்னு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணேன், மாஸ்டர் ரொம்ப வருஷம் கழிச்சு அவருக்கு போனேன், மாஸ்டர் எப்படி இருக்கீங்க எல்லாமே கேட்டு, மாஸ்டர் இப்படி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டபுள் ரோல் பண்றேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ யோசிங்க அந்த கதை என்ன, ஒரு வருஷமா ஐ மீன் ஒரு 2 மாசமா எனக்கு அந்த கதை தெரியும் இல்லை அந்த கதைக்குள்ள இருந்து நான் வந்து எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியும். ஃபோன் எடுக்கிறாரு, ஃபோன் எடுத்து சொல்றாரு இல்ல அப்ரோச் வந்துட்டு வேற மாதிரி பண்ணுங்க. ஸோ அவர் சொன்ன இது என்னன்னா மென்டலா வந்துட்டு நீங்க அந்த கேரக்டரை செக்ரிகேட் பிசிக்கலா எஸ் அது அப்பியரன்ஸா நீங்க பண்ணிடுங்க, பட் மென்டலா சார்ட் அவுட் பண்ணிங்க போங்க கேரக்டர் எப்படி என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு என்னன்னா நான் மென்டலா யோசிக்க ஆரம்பிச்சேன். அந்த கேரக்டர் வந்து இது வேற கேரக்டர் அப்படின்னு நான் மென்டலா ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஸோ என்னோட ஆக்டிவிட்டிஸ் நான் பண்ற விதம், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேரக்டர் நான் ரைட்ல எடுத்தேன், ரைட்ல ஹேண்ட் ரொம்ப யூஸ் பண்ணேன், இந்த கேரக்டர் நான் லெஃப்ட் ஹேண்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏலையும் அந்த மாதிரி தான். டிஎன்ஏல வந்து அந்த கேரக்டர் வந்து நான் அதிகமா பண்ணிட்டா மீட்டர், நான் சொன்ன மாதிரி மீட்டர்ல பண்ணுங்க கொஞ்சம் அதிகமா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் மோஸ்ட்லி த டைரக்டர்ஸ் ஃப்ரண்ட் தான். சூப்பர். ஓகே, மல்டி ஸ்டாரர் பத்தி உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா இப்ப பராசக்தி வந்து எஸ்கே அவர்களுடைய 25வது படம். ஸோ அதில் நீங்கள் இருக்கீங்க, ரவி சார் இருக்காங்க, ஷிலீலா இருக்காங்க, சுதா மேம் டைரக்ஷன். ஸோ இது எல்லாமே ஒரு மல்டி ஸ்டாராக நம்ம பார்க்க, பட் காயின் பண்ணுறது வந்து SK 25 காயின் பண்ணாலும் நீங்கள் எல்லாருமே அது இருக்கிறனால அது இன்னும் பெருசாக தெரியுது இல்லையா? ஸோ மல்டி ஸ்டாரர் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? மல்டி ஸ்டார் ஐ திங்க் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஓவரால் பிக்சராக பார்க்கணும். ஸோ பிக் பிக்சராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு போய் கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்னைக்கு. அண்ட் டெஃபினெட்லி ஃபிலிம் மேக்கர் யாருங்கிறத பார்ப்பேன். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சுதா மேம் மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர், எனக்கு அவங்கள பரதேசி டைம்லேருந்து தெரியும். அவங்களோட சென்சிபிலிட்டிஸ் என்னன்றது எனக்கு அப்போலேருந்தே தெரியும். எப்படி அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு ஃபிலிம் அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்களோட மெத்தட்ஸ் என்னங்கிறது ஒரு அளவுக்கு எனக்கு தெரியும். நடுவில் வந்து வேற ஒன்று பண்ணுறதா இருந்தது சார் அவங்களோட, பட் திங்ஸ் டிடன்ட் ஹேப்பன். அந்த கூட சுதாமா வேற ஒண்ணு பிளான் பண்ணிருந்தோம், ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒண்ணு பிளான் பண்ணிருந்தோம். அந்த டைம்ல வேற ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இட் ஃபிசில்ட் அவுட், இட் டிட்ன்ட் ரியலி ஹேப்பன்.
அண்ட் பராசக்தி வந்து ஸ்கிரிப்டா எனக்கு கொடுத்தாங்க, ஸ்கிரிப்டா கொடுத்து படிக்க சொன்னாங்க. ஸோ நான் ஸ்கிரிப்டா படிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கிரிப்டா எனக்கு கதையாக தான் பார்த்தேன். எனக்கு கேரக்டர்ஸ், நான் இந்த கேரக்டர் இன்னார் அந்த கேரக்டர் அந்த மாதிரி நான் படிக்கவே இல்லை. நான் ஸ்கிரிப்டா படிக்கும்போது நான் ஃபுல்லாக ஒரு கதையாக படித்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் ரோலில் வந்துட்டு என்னால் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக என்னால் ஆஃபர் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ அதனால தான் போனேன். அண்ட் பியாண்ட் தட் காஸ்ட் க்ரூ எல்லாம் ஃபார்ம் ஆனது, அது சுற்றி வந்துட்டு நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ் அண்ட் போனஸஸ் தான் நான் சொல்லுவேன். பட் எண்ட் ஆஃப் த டே பிரைமரி வந்து ஃபிலிம் மேக்கர் அண்ட் அவங்க எழுதுகிற ஸ்கிரிப்ட் தான். ஸோ நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த படத்தில்? ஏன்னா ஒவ்வொருத்தரோட லுக்கு, எஸ்கே அவரோட லுக்கு, உங்களோட லுக்கு, ரவி சாரோட லுக்கு, ஸ்ரீலோட லுக்கு பார்க்கும்போதே சம்திங் ஒரு பீரியட் படம்ன்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ டைட்டிலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு விஷுவல் ட்ரீட் ஒன்று இருக்குது, எமோஷனாக சில விஷயங்களும் அதில் இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியுது. எங்களுக்கு எப்படியான ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் பராசக்தி? கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி ஒரு 50 to 60% படம் ஷூட் பண்ணிட்டோம். எடுத்த வரைக்கும் வி ஃபீல் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி அபவுட் த ஃபிலிம்ஸ். ஸோ கூடிய சீக்கிரம் ஐ திங்க் ஆடியன்ஸ்க்கு வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறது அது தெரிஞ்சுக்க நாங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஏன்னா அந்த ஒரு குட்டி வீடியோவில் ஸ்ரீலீலா காரில் வருவாங்க, உங்களை நீங்கள் காரில் ஏறி ஜம்ப் பண்ணி போவீங்க. அது அப்படியே ஒரு பழைய ரெட்ரோ ஃபீல்ல வந்து அப்படியே இருந்து ரெண்டு பேரோட காஸ்டியூமு, அந்த அந்த நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிற விஷயங்களே. ஸோ அவங்களோட உங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸ்ரீலீலாவோட. ஸோ இன்னைக்கு அவங்க தெலுங்கு சினிமாவில் கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணலாமா? சார் அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய அந்த படம் வரும்போது 100% அதை பற்றி. ஏன்னா அந்த படத்தில் வந்து நாங்கள் ஷூட் பண்ண வரைக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸாகவே வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு. ஸோ ஐ கான்ட் ஜஸ்ட் பிக் 1 and 2. பட் ஸ்ரீலீலாவை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அவங்க வந்து தெலுங்கு சினிமாவில் பண்ண படங்களை தாண்டி இந்த படம் வந்துட்டு ஸ்ரீலீலாவை ஒரு ஆக்டரா பார்ப்போம் எல்லாரும். ஸோ அது வந்துட்டு என்னால் சொல்ல முடியும் சார். ஸோ அடுத்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்டா ஒரு டைட்டில் இதய முரளின்றது அப்பாவோட டைட்டில். ஸோ அந்த படத்தோட ப்ரொமோஷன், அதாவது கிளிம்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அது எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்குது, ஏஜாவும் நீங்கள் ஸ்கூல் போர்ஷன்லாம் அதில் வருதுன்றதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ ஹவு கனெக்டட் அந்த படத்தோட அந்த டைட்டிலோட அப்படின்றத ஷேர் பண்ணலாம். I'm very connected to that title for very obvious reasons. ஏன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டைட்டில் அது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷத்துல ஐ திங்க் நானே நியூஸ் பேப்பர்ல நிறைய படிச்சிருக்கேன். அந்த டைட்டில் வந்து இந்த படமாக போகுது, இவரு வந்து இந்த டைட்டில் நடிக்கிறாரு. பட் சுற்றி வந்து திருப்பி அந்த டைட்டில் எனக்கு வந்து கிடைக்கும் போது ஐ ஃபீல் ட்ரூலி பிளஸ்ட். அண்ட் பிளஸ்ட்டை தாண்டி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். படமாக ஒழுங்காக வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இப்போதைக்கு மைண்டில். பட் ஓவரால் இட்ஸ் கம்மிங் அவுட் அஸ் ஒரு ஒரு எப்படி சொல்ற ஒரு கலர்ஃபுல் ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமா வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சூப்பர். அப்பாவோட மேனரிசம் ஏதாவது எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா படங்கள்ல? அவர் பயன்படுத்தின ஏதாவது நீங்க ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, பண்ணது. ஆமா, ஏன்னா எங்க அப்பா வந்து அந்த டைம்ல இருந்தே சொல்லுவாரு. அவர் இருக்கும்போதே என்ன சொன்னார்னா, என்ன ஆனாலும் நான் பண்ற படங்கள் மாதிரி நீ பண்ணக்கூடாது, என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்காத, உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லி. நீங்க டைரக்ட் பண்ண போறதா ஒரு தகவல் உண்டே, உண்மையா? இல்ல சார், அதுல அவ்வளோ கீனா வந்து தாட் போடல. பட் கதை வந்துட்டு எழுதுறேன் சார். நாட் பிகாஸ் ஒரு கதை எழுதணும் ரைட்டர் ஆகணும், இல்லை நமக்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவோங்கிற அந்த அப்படின்றதுக்காக ஒரு டீமை வச்சுட்டு நாங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. ஓகே. பட் டைரக்ஷன்ன்றது ஐடியா இருக்கா, இல்லை கதை எழுதி இல்லை டைரக்டர்கிட்ட கொடுத்து நீங்க ரைட்டரா மட்டும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எடுக்கிறேன் சார். இப்போதைக்கு அது மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் சார். ஃபர்ஸ்ட் அது கரெக்டாக வரட்டும், சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நெக்ஸ்ட் என்னங்கிறத பார்ப்போம். சூப்பர். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் நீங்க நினைக்கிறது என்ன உங்களோட கெரியர்ல? எனக்கு டிசிப்ளின் அப்படின்னு நினைப்பேன் சார். ஐம் வெரி டிசிப்ளின்ட் அது பர்சன். எனக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கு சார். ஸோ சம்டைம்ஸ் பீப்புள் மைட் டேக் இட் வெரி லைட்லி, பட் நான் போடுற எஃபர்ட் அண்ட் டிசிப்ளின் ஐ திங்க் நான் வந்து இதை கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் தட் ஐ ஆல்வேஸ் பி த ஹார்டஸ்ட் ஒர்க்கர் இன் த ரூம் சார். அந்த டிசிப்ளின் எனக்கு இருக்கு. ஸோ ஐ திங்க் அது இருக்கிறதால ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட்ங்கிற ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு வருது. சூப்பர் சூப்பர். ஸோ உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கிரியேட்டர் இல்லை ஒரு ஆர்டிஸ்ட், குறிப்பா இந்தியன் சினிமாவில் தமிழோ மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இப்போ சமீபம் இவங்க ரொம்ப பயங்கரமாக பண்ணிருக்காங்க. ஒரு டைரக்டரா இருக்கலாம், இல்லை ஆக்டரா இருக்கலாம், ஆக்ட்ரஸா இருக்கலாம் சார். நிறைய பேர் சார். இப்போ ரீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில ஒரு சின்ன பையன் வந்தார், அவர் நடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இயல்பா நடிக்கிறாரு. ஸோ டு பி அன் ஆக்டர் இல்லை டு பி சம்மன்ஸ் யாருன்னா வந்து டக்குன்னு வந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு நல்லா நடிக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு வந்து யூ கேன் பி எனி ஒன் சார். யூ டோன்ட் ஹேவ் டு பி த பிகெஸ்ட் ஸ்டார் இல்லை பிகெஸ்ட் ஆக்டராகவும் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. பட் எனக்கு அவரு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த அவர் நடிச்சது வந்துட்டு சூப்பரா நடிச்சேன். அந்த மம்புட்டியாக்கு டான்ஸ் அதெல்லாம் உழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன். அண்ட் பட் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் ஆக்டர் ஈவன் பேக் தென் எனக்கு வந்து
ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் வந்து கமல் சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கமல் சார். எனக்கு வந்து சினிமா அப்படின்னு வந்த உடனே நான் பார்த்த படம் அண்ட் ரிப்பீட்ல பார்க்குற படம் வந்து குணா தான். ஓகே ஸோ எனக்கு அவர் தான் ஆல் டைம் ஃபேவரட். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்கு. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்க விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நினைச்சதை விட மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ டிஎன்ஏ ட்ரைலர், டீசர் ட்ரைலர் எல்லாமே வந்து பயங்கர ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ இந்த படம் பயங்கர சக்ஸஸ் ஆகும். அதை தொடர்ந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்க விஷயங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.